முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிரடியாக ஒரு முடிவை இப்ப எடுத்துள்ளார் அப்படின்னே நம்ம தெரிவிக்கலாம். அந்த முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மனதில் பெரும் கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு முடிவாக இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. அதாவது முதல்வர் அவர்கள் அவருடைய வாக்குறுதியில பார்த்தீங்கன்னா, மின்சார கட்டணத்துல 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஜூலை 1ஆம் தேதி முதல் மின் கட்டணம் உயர்வு என்ற தகவல் இப்போ வெளியாகி இருக்குங்க. இந்த தகவல் பார்த்தீங்கன்னா மக்கள் மனதில் பெரும் கேள்வியை எழுப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒருபுறம் 200 யூனிட் குறைவு அப்படின்னு சொல்லும்போது மக்கள் பெரும் மகிழ்ச்சியை அடைந்தாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல இந்த மாதிரி ஒரு தகவல் தற்போது வெளியில வரும்பொழுது கண்டிப்பாக மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜூலை 1ஆம் தேதி முதல் மின் கட்டணம் உயர்வா என்ற கேள்வி மக்களுக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம தெரிவிக்கலாம். ஸோ என்னதான் சொல்ல வராங்க அப்படிங்கிறத வாங்க நாம இதனை தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற ஜூலை மாதம் முதல் தமிழ்நாட்டில் மின் கட்டண உயர்வு இருக்கக்கூடும் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி வைரலாகி இருக்கு அப்படின்னே நம்ம தெரிவிக்கலாம். இது குறித்து மக்கள் ஆலோசனை கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. மின்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார், மின்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரிய தலைவர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த அவசர ஆலோசனையை மேற்கொண்டதாகவே ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்குங்க. இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தற்போதைய மின் தேவை மற்றும் மின் உற்பத்தி திறன் குறித்து மிக விரிவாக விவாதிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தற்போது நிலவி வரக்கூடிய கேஸ் தட்டுப்பாடு காரணமாக மின் உற்பத்தியில ஏற்பட்டுள்ள சவால்கள் குறித்தும் வரவிருக்கும் மாதங்களில் அதிகரிக்க வாய்ப்புள்ள மின் தேவையை தடையின்றி எப்படி சமாளிப்பது என்பது குறித்தும் அதிகாரிகள் தரப்புல முதலமைச்சரிடம் விளக்கம் அளிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப வெளிவந்திருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா, தாவேகா அரசு தேர்தல் வாக்குறுதியாக அளித்திருந்த 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் குறித்தும் அதை செயல்படுத்துவதில் உள்ள நடைமுறை சாத்தியக்கூறுகள் மற்றும் நிதிநிலைகள் குறித்தும் இந்த ஆலோசனையில மிகவும் முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாகவே ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்குங்க. இந்த தகவல் படி பார்த்தீங்கன்னா, மின் கட்டண உயர்வு மற்றும் இலவச மின்சாரம் அறிவிப்பு என இரண்டுமே பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இதற்கான கேள்விகள் மக்கள் மூலம் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் எழும்பியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இந்த மின் கட்டண உயர்வு குறித்து நிறைய கேள்விகள் மக்கள் திடீரென்று கேட்பதாகவே ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்குங்க. மின் கட்டண உயர்வு குறித்து வேறு ஆலோசனைகள் நடந்ததா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் கண்டிப்பாக எழுந்திருக்கு அப்படின்னே நம்ம தெரிவிக்கலாம். ஜூலை மாதம் முதல் மின் கட்டண உயர்வு இருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் தற்போது வெளிவந்திருக்கு. இந்த விஷயத்திற்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறார்? கண்டிப்பா மின் கட்டண உயர்வு நிச்சயமா ஏற்படுமா? அதாவது இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழல விஜய் அவர்கள் அவர்களுடைய வாக்குறுதியில 500 யூனிட்டுக்குள் மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்தை கையெழுத்து இட்டார். அதனால பார்த்தீங்கன்னா இப்போது திடீரென்று மின்சார உயர்வு அப்படின்னு சொல்லும்போது மக்கள் மத்தியில் கண்டிப்பா பெரும் கேள்வி எழுப்பியிருக்கு அப்படின்னே நம்ம தெரிவிக்கலாம். ஒரு புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் சந்தோஷம் அடைந்தாலும் இன்னொரு புறம் மின்சார கட்டணம் உயர்வா என்ற ஒரு பயம் கண்டிப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மின் கட்டணத்தை மாற்றியமைக்க மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஏற்கனவே அனுமதி வழங்கி இருப்பதாகவும் ஒரு தகவல் இப்போ வெளிவந்திருக்கு. இந்த கூட்டத்தில் மின் வாரியம் சார்ந்த தலைவர்கள் அனைத்துமே ஒன்று கூடி முதல்வரிடம் கலந்து ஆலோசித்து இருப்பதாகவே ஒரு தகவல் இப்போ கசந்து இருக்குங்க. ஸோ இந்த தகவல் படி இந்த விஷயமானது தற்போது வெளியாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஜூலை மாதம் முதல் மின்சார கட்டணம் கண்டிப்பாக உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாகவே ஒரு தகவல் தற்போது வெளிவந்திருக்கு. ஸோ இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதல்வர் அவர்கள் என்ன முடிவை எடுத்திருப்பார்? மின்சார கட்டணம் கண்டிப்பாக உயரப்போகுதா என்ற கேள்வி கண்டிப்பாக அனைவருக்கும் எழக்கூடிய ஒரு கேள்வியாகவே இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ முதலமைச்சர்களுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் அவர்கள் தற்போது பதவியேற்ற உடனே அவர் கொடுத்த வாக்குறுதியாக 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்ற ஒரு திட்டத்தை தற்போது கொண்டு வந்தாருங்க.
ஸோ இந்த திட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மே 10ஆம் தேதி இந்த திட்டமானது நடைமுறைக்கு வந்திருக்கு. அதாவது மே 10ஆம் தேதியிலிருந்து இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்ததுன்னு நம்ம சொல்லும்போது, இந்த திட்டம் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களை சென்று அடைவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டு உள்ளாருங்க. குறிப்பாக இந்த திட்டமானது ஏழை எளிய இருக்கக்கூடிய குடும்பத்தார்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஏழை மக்களுக்கு கண்டிப்பா இது அவர்களுடைய பாரத்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே நம்ம பார்க்கலாம். கடந்த சில வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா மின் கட்டணம் மிகவும் உயர்வாகவே இருக்கு அப்படின்னே சில மக்களிடையே பெரும் கேள்வி வந்ததுங்க. சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா மின்சாரம் பயன்படுத்தாமலே மின்சார கட்டணம் ட்ரிபிள் மடங்காக உயர்ந்து வந்ததுன்னு கூட மக்களிடையே ஒரு கேள்வி திடீரென்று வந்ததாகவே நம்ம சொல்லலாம். ஸோ கடந்த சில வருடங்களாகவே மின் கட்டண உயர்வு பற்றி நிறைய பிரச்சனைகள் எழுந்து வந்ததாகவே நம்ம தெரிவிக்கலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஜூலை மாதம் முதல் இந்த திட்டமானது நடைமுறைக்கு வரப்போகுதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி மக்களிடையே எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தற்போது விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மறுபுறம் மின் கட்டண உயர்வு ஏற்பட போதா அப்படின்ற ஒரு கேள்வி மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத கண்டிப்பா நாம தெரிவிக்கலாம். இந்த 200 யூனிட் மின்சார திட்டம் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தில் 500 யூனிட்டுக்குள் மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் திட்டம் மே 10ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்ததுங்க. ஸோ 500 யூனிட்குள்ளே யாரெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அவங்களுக்கு 200 யூனிட் கண்டிப்பாக மின்சாரம் இலவசம் அப்படின்னு நம்ம தெரிவிக்கலாம். பதவி ஏற்றிய உடனே இந்த திட்டமானது நடைமுறைக்கு வந்ததுங்க. இந்த திட்டம் 2 மாதங்களுக்கு ஒரு முறை 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய குடும்பங்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்குங்க. 500 யூனிட்டை மீறினால் பழைய திட்டத்தின்படி 100 யூனிட் மட்டுமே இலவசமாக வழங்கப்படும். ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பெரும் கேள்வியாக இருந்தக்கூடிய ஒரு சந்தேகமான கேள்வியாக நம்ம பார்க்கலாம். அதாவது பழைய சூழலில் இருக்கக்கூடிய 100 யூனிட் மின்சாரம் தற்போது நடைமுறையில் இருக்கதா இல்லையா என்ற கேள்வியில் மக்கள் கண்டிப்பாக எழுப்பி இருந்தாங்க. ஸோ அந்த கேள்வி இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாகி இருக்குங்க. யார் யாருக்கெல்லாம் 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்தக்கூடிய நீர்களுக்கு கண்டிப்பாக பழைய திட்டத்தின்படி அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய 100 யூனிட் இலவச மின்சாரம் மட்டுமே உங்களுக்கு வழங்கப்படும். ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிந்து கொண்டு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மின்சார கட்டணம் தற்போது ஜூலை 1ஆம் தேதி முதல் உயரப்போகுதா இல்லையா என்ற கேள்வி மக்களிடையே கண்டிப்பாக எழுந்திருக்கு. இதற்கு முதல்வர் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மேலும் அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணி காத்திருந்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய அரசியல் சார்ந்த நியூ அப்டேட்டான வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்த அப்டேட்டாக என்ன வீடியோ வரப்போகுதோ அதை நீங்கள் உடனே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.